ராக்கி இப்படி குடிச்சு குடிச்சு உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிற? உடம்பு சரியில்லாம போயிரும் போலேடா நீ குடிக்கிற குடிய பார்த்தா. ஓ மை காட் ஸ்வீட்டி, என்னால தாங்க முடியல ஸ்வீட்டி. அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போனதை என்னால தாங்க முடியல ஸ்வீட்டி. ஓ மை காட். ராக்கி உனக்கு நான் சொன்னா புரியாது. ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும். இரு, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். ஹாய் ஸ்வீட்டி. சொல்லு ஸ்வீட்டி. என்ன ஸ்வீட்டி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஏ ஜாக், நீ ஃப்ரீயா இருக்கியா? கொஞ்சம் வர முடியுமா? ஹே ஸ்வீட்டி, எதுவும் முக்கியமான விஷயமா? எதுவும் பிரச்சனைனா சொல்லு, நான் உனக்காக வரேன். கண்டிப்பா வருவேன். சொல்லு, எதுவும் பிரச்சனையா? ஆமாண்டா, என் ஃப்ரெண்டு ராக்கிக்கு லவ் ஃபெயிலியரு. நீ வந்து 4 வாரத்தை ஆறுதலா பேசுறா. என்னது ராக்கியா? இந்த கருப்பா இருப்பானே அவனா? அவனா உன் பாய் பெஸ்டி? என்ன ஸ்வீட்டி சொல்ற? நான் உடனே கிளம்பி வரேன், நீ வெயிட் பண்ணு. சரி ஓகேடா, கொஞ்சம் சீக்கிரமா வா. ஏ ராக்கி, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காண்டா, வந்துருவான் அப்ப. ஓ மை காட், யாரு வந்து என்னாக போகுது? என் வாழ்க்கையே போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. புலம்பி தொலையாதடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. வா ஜாக், நீயே பாரு எப்படி அப்செட்டா இருக்கான் பாத்தியா? ஏ ஸ்வீட்டி, இவன் ஒரு பணக்கார பொறுக்கி ஸ்வீட்டி. இவன் கூட போய் நீ பழகுற? இவன் அவனுக்கு பாய் பெஸ்டி? நினைக்கவே வெக்கமா இருக்கு ஸ்வீட்டி. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இவன் கூட பழகுறதா? நிறுத்து ஜாக், என் பாய் பெஸ்டியை ரொம்ப தான் அவமானப்படுத்துறேன். அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எஸ், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன். என்ன பொறுக்கின்னு சொன்ன அந்த பொறுக்கி யாரு? எப்படி பேசுறான் பாரு ஸ்வீட்டி, எப்படி பேசுறான் பாரு. ஏதாவது பொறுப்பானைய மாதிரியா பேசுறான்? பொறுக்கித்தனமா பேசுறான். டேய், அவனை சமாதானப்படுத்த தாண்டா அவனை கூட்டிட்டு வந்தேன். நீ என்னடானா அவனை பத்தி தப்பு தப்பா பேசுற? அவனையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைடா. ஸ்வீட்டி, இவனோட சுய உருவம் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு இவனை விட்டு விலகி போயிட்டா. ஆமாண்டா, அதுக்கு முன்னாடி என்னோட பொய்யான முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. போடா பிளடி ஃபுல். எப்படி பேசுறான் பாத்தியா ஸ்வீட்டி? இவனை சமாதானப்படுத்த என்னைய வர சொல்லியிருக்க. என்னோட கேர்ள் பெஸ்டியை கிணத்துல தள்ளினாலும் தள்ளுவனை தவிர இவன் கூட திரும்ப சேர்த்து வைக்க மாட்டேன். என்னது கேர்ள் பெஸ்டியா? உனக்கு அவ கேர்ள் பெஸ்டியா? டே பொறுக்கி, அவ பின்னாடி நீ பொறுக்கிட்டு திருடா பொறுக்கி ராஸ்கல். ஒன்னால தாண்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போனா ராஸ்கல். நீ மனுஷனே இல்லடா, நீ ஒரு மாடு, சரியான எரும மாடு. என்னடா ஜாக், உன்னைய சொல்றா ராக்கி? அவனோட லவ் பிரிச்சது நீயா? ஏ ஸ்வீட்டி, இவன் என்னோட கேர்ள் பெஸ்டியை சந்தேகப்பட்டான் ஸ்வீட்டி. அவளை என்னை சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசினான் ஸ்வீட்டி. அதை என் காது கொடுத்து கேட்க முடியாம தான் நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட பழகாத, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு சொன்னேன். வேற எதுவுமே நான் செய்யல ஸ்வீட்டி. ஹே ஸ்வீட்டி, இவனுக்கு இதான் வேலை ஸ்வீட்டி. யார் யார் யாரை சந்தேகப்படுறாங்கன்னு பார்த்து அதை பிரிச்சு விட்டுருவான். ஏன்னா இவன் ஒரு பிரிஞ்ச மாட்டேன் இல்லை, அப்படிதான் செய்வான். ராக்கி, நீ அமைதியா இருடா, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். ஹே ஸ்வீட்டி, உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லாட்டி என்னோட ஆடிக்காரை எடுத்து இவனை அதுக்கு அடியில் வச்சு நசுக்கிடுவேன். அவனை ஒழுங்கா இங்கேருந்து ஓடிட சொல்லு. டே ராக்கி, நீ ஆடிக்காரை வச்சு ஏற்றுற வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன்னு நினச்சா, என்கிட்ட இருக்க மாருதிக்காரை எடுத்து உன்னை மல்லாக்க படுக்க வச்சு ஏற்றிடுவேன்டா. டேய், 2 பேரும் அமைதியா இருங்கடா, சண்டை போடாதீங்க. டேய் ஜாக், ஒழுங்கா அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க உன்னால முடியுமா முடியாதாடா? ஸ்வீட்டி, கண்டிப்பா முடியாது ஸ்வீட்டி, கண்டிப்பா முடியாது, முடியவே முடியாது. அப்ப நீ என்னைய மறந்துடுறா, இனிமேல் என்னை பார்க்க வராத. ஓ ஸ்வீட்டி, நீ எடுத்ததுலே சரியான முடிவு தான். இந்த மாதிரி ஒரு பொறுக்கையை லவ் பண்றதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். எனக்காவது 1000 பொண்ணுங்க கிடைச்சிரும். ஆனா இவன் முகரையும் மண்டையும் பார்த்தியா, இவனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. டே ராக்கி, என் லவ்வே நாசமா போனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னையும் அம்முவையும் சேர விடவே மாட்டேன். ஏன்னா அவ என்னோட பெஸ்டிடா, கேர்ள் பெஸ்டிடா. லவ்வரை விட கேர்ள் பெஸ்டி தான்டா முக்கியம். ஏன்னா எங்க குரூப்பே அப்படிதான்டா. ஆமாடா, லவ்வரை விட அவங்களுக்குலாம் கேர்ள் பெஸ்டி தான் முக்கியம். ஏன்னா லவ்வர்னா ஒருத்தி தானே இருப்பா, கேர்ள் பெஸ்டினா பல பேர் இருப்பாங்கல்ல. பொம்பளை பொறுக்கிகளா, உங்களெல்லாம் நிற்க வச்சு டிஷும் டிஷும்னு சுடணும்டா ராஸ்கல். ஜாக், இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. சே, உன்னைய போய் லவ் பண்ணேன் பாரு. ஏ ஜாக், நான் குடிச்சிருக்கேன்னு நினச்சியா? நான் குடிச்ச மாதிரி நடிச்சேன்டா உன் லவ்வை பிரிக்கிறதுக்காக. உன் லவ்வை மட்டும் இல்லைடா, உன் ஃப்ரெண்டோட லவ், உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட லவ், எல்லா லவ்வையும் பிரிப்பேன். ஏன்னா நான் ரிச் மேன்டா, ரிச் கைடா, ரிச்சுடா, எல்லாமே ரிச்சுடா. உன்னைய மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு இருந்ததே ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு, அதையும் இப்படி பிரித்து விட்டியாடா. அப்புறம் எங்களுக்கெல்லாம் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டா? 100 வச்சுட்டு தெரியுதோன்னு நினச்சியா ராஸ்கல். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நீ நல்லா இருக்க மாட்ட. ஆமாடா, ஆரம்பத்தில் லவ் பண்ணுறப்ப நிறைய பொண்ணுங்க அப்படி தான் சொல்லுச்சு.
நீயும் அந்த பொண்ணுங்க மாதிரியே சொல்ற, பரவாயில்ல இருக்கட்டும். உலகத்துல யாரை வேணாலும் திருத்தலாம்டா, உன்னைய மட்டும் திருத்த முடியாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் உன்னையும் அம்மாவும் நான் சேர விட மாட்டேன்டா, இது சத்தியம்டா. டேய், சந்துக்குள்ள நிக்கிற சத்து இல்லாத மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் சத்தியம் பண்றியா? ஒழுங்கா ஓடி போயிரு, தூக்கி போட்டு எத்தி போடுவேன். போடா பொறுக்கி ராஸ்கல், உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு. நான் போயிட்டு வரேன்டா, உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறேன்டா, வரேன்டா. ஏ நாயே, போய்த்தல நாயே, இனிமேல் இந்த வீட்டு பக்கத்து வராத. நாயை விட்டு கடிக்க விடுவேன். ஒரு நாயை இன்னொரு நாய் தான் கடிக்கேன், ஓடிடு. நான் போயிட்டு வரேன்டா. ஓ கைஸ், ஒரு லவ்வை பிரிச்சு விடுறது பாவம் தான் கைஸ். இருந்தாலும் இந்த மாதிரி பரதேசிகளுக்கு அவங்க லவ்வை பிரிச்சு விட்டாதான் அடுத்தவங்க வாழ்க்கையில நுழைய மாட்டாங்க. பாய் பெஸ்டின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு கைஸ். என்னோட லவ்வும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு, எல்லாமே போச்சு. அதனால கைஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ மை காட், நான் போயிட்டு வரேன் மக்களே. நாளைக்கு அவனை பார்த்து இன்னொருக்க பேசணும்.